நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான் தட்டானுக்கு சட்டை போட்டால் குத்த பையன் கட்டையில் அடிப்பான். என்ன அர்த்தம்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தட்டான்னா பிளாக் ஸ்மித், சட்டன்னா ஷர்ட், குத்தை பையனா a mischievous boy. இதெல்லாம் தெரியும். ஆனா பழமொழி நேரடியா இதை சொல்ல. ஒரு விஷயம் அதோட இயல்புக்கு எதிரா இருந்தா என்னாகும்னு இந்த பழமொழி சொல்லுது. தட்டானோட வேலை இரும்பு அடிக்கிறது. அவனுக்கு சட்டை போட்டா அது வேலைக்கு தடையா இருக்கும். குத்த பையனோட வேலை குத்தம் பண்ணிடுது. அவன் கட்டையால அடிச்சா அது அவனோட சுபாவம். அதனால்தான் தட்டானுக்கு சட்டை போட்டா பையன் கட்டையால் அடிப்பான். எந்த ஒரு விஷயமும் அதோட இயல்புக்கு எதிரா இருக்க கூடாதுன்னு சொல்லுது இந்த பழமொழி. இந்த பழமொழி பழைய காலத்து வாழ்க்கையில இருந்து வந்தது. அந்த காலத்துல எல்லாரும் அவரவர் தொழில செஞ்சுட்டு இருந்தாங்க. தட்டான் இரும்பு அடிச்சான், விவசாயி விவசாயம் பார்த்தான், குயவன் பானை செய்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. ஒருத்தரோட வேலையில இன்னொருத்தர் தலையிட கூடாதுன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. இதத்தான் இந்த பழமொழி எளிமையா சொல்லுது. நம்ம வாழ்க்கையிலையும் இதுக்கு நிறைய உதாரணத்தை பார்க்கலாம். ஒருத்தர் ரொம்ப பேசுறவங்கன்னா அவங்களை எப்பவும் பேசாமல இருக்க சொல்ல முடியாது. அது அவங்களோட இயல்பு. அதே மாதிரி ஒருத்தர் அமைதியா இருக்கிறவங்கன்னா அவங்களை எப்பவும் சத்தமா பேச வைக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் முக்கியம். இந்த பழமொழி சொல்லும் போதே கொஞ்சம் சிரிப்பு வரும். தட்டானுக்கு சட்டை போடுறது, குத்த பையன் கட்டையால அடிக்குது, இதெல்லாம் நினைச்சு பாருங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்கு இல்லையா? ஆனா இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஒவ்வொருத்தரையும் அவரவர் இயல்பா இருக்கவிங்க. அதுதான் வாழ்க்கை சந்தோஷமா வாழ வைக்கும்.